ஏற்பட்ட மந்திரி எடுத்துக்காட்டு பாருங்க. அப்படின்னு சொல்லி அப்படின்னு மந்திரி நினைச்சிட்டாரு வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அதேதான். ஒரு மனுஷன் வாழணும்னா ஒரு உயிரை கொல்லணும்னு நினைச்சா கொண்டுருவாங்க. நம்ம வாழணும்னா உயிர் போனா போடுவோம். ஆனா நம்ம வாழ்ந்து தேணும்ல அப்படிங்கிற எண்ணி இந்த வல்லரக்கனான மந்திரி சொல்லக்கூடிய யோசனையை கேட்டு நாடு நகரம் சொத்து சொகம் அசையும் சொத்து அசையாத சொத்து. அசையும் சொத்துனா ஆடு மாடு கோழி குஞ்சு. அசையாத சொத்துனா வீடு ஆமா அதேதான். நம்மளும் அது மேல அசைவோம் அசைச்சுக்கிட்டே இருக்கும்ல. அது மாதிரி அவனுடைய மனைவி பவளக்கண்ணி மந்திரிட்டு தான் ஒப்படைக்காது. ஆமா நான் தவமிருந்து வருவதையும் ஆமா பத்திரமா பார்த்துக்கணும். அப்பேற்பட்ட மந்திரிட்ட மனமே ஒப்படைச்சிட்டு அப்படியே இருப்பாங்க. ஆமா அப்படி என்று சொல்லி மனைவியை அந்த மனைவி பவளக்கண்ணிய மந்திரிடத்தில் ஒப்படைத்து விட்டு இந்த வல்லரக்கனானவன் இங்க வருகிறான் தெரியுமா? அவே நாம் இருக்க வேணும்
ஓசை வரும் முன்னால். ஆமா, கேடு வரும் முன்னால் கெட்ட வரிகள் வரும் முன்னால். அதேதான். அதாவது இதை செஞ்சா நம்ம நல்லா ஆகிடுவோம் அப்படின்னு அவங்க மனசுல ஆசை வரும் பார்த்தீங்களா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா போட்டுக்காரி சின்னையா அங்க கூட்டிட்டு போனா ஆமா ஆச்சரியம் போட மாட்டான். சாச்செல்லாம் போட்டு வச்சான். இவங்க 2 பேரும் வந்தாங்களா அவசரத்துல மறந்துட்டான். அவசரத்துலயா? அது போல கேடு வரும் என்னால் கெட்ட மதிகள் வரும் முன்னால கெட்டு போனவனுக்கு 8 புத்தி வந்தது மாதிரி அதை செஞ்சா பெரிய பணக்காரன் ஆயிடலாமா, இதை செஞ்சா கோடீஸ்வரன் ஆயிடலாமா, இதை செஞ்சா குட்டையை குழம்பு விடலாமா அப்படின்னு அப்படியே பல எண்ணத்திலே இருப்பாங்க. ஆனா மறக்க முடியாது. கடவுள் வந்து மனிதர்களுக்கு ரெக்கையை கொடுக்க மாட்டாரு. நீ எவ்வளவு காலம் ஒரே போய் கொண்டே இரு, பின்னால் உனக்கு ஆபத்து வரும்னு சொல்லி அவரையே வாங்கி விட்டுருப்பாரு. ஆமா, முடியாதுல்ல. அதான் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு சனியை பிடிப்பான், அவனை விட்டு விலகும் போது அவனுக்கு கோடி பணத்தை கொடுத்து பணக்காரன் ஆக்கி விட்டுருவார். அதாவது பணம் பணம் இல்ல, பணத்தை கொடுத்து பணக்காரன் ஆக்கிடுவாரு. ஆமா, ஒரு மனிதனுக்கு 3 காலங்கள் உண்டு. ஒரு காலம் வருங்காலம். வருங்காலம் போது செல்வங்கள் வரும், பணம் காலி சேரும், புகழ் பேரும் புகழோடு இருப்பாரு. நிகழ்காலத்துல இன்னும் விளையாடு செல்வம். 2வது காலத்துல 3வது காலம் வரும் பாருங்க. ஒரு காலம் அதான் பாங்காலம். கண்மணிக்கு வேணாலும் சொல்லுவாங்க முடியா? ஆமா, பணமெல்லாம் எப்படி இருக்கும் பாத்தியா? ஆண்டவன் செல்வத்தை கொடுத்தாங்கன்னா வருங்காலம் வந்து கொண்டே இருக்கும். ஆமா, கோடீஸ்வரன் பேருமா ஆயிடுவாங்க. பேர் அவரா 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 கொடிகட்டி பறப்பாங்க, பறந்துருவாங்கல்ல. இப்ப பாருங்க அது மாதிரி ஒரு சங்கடம் வந்தா சனியன் கொடுப்பா, திரும்ப எடுப்பா. சங்கடத்தை கொடுத்தாரு, தலையோட வந்தது ஆண்டவன் தலைமாயோட போயிடுது பாத்தீங்களா? அதான் நேரம். இதான் குலதெய்வம் முன்னால வந்து நீங்க சொல்லக்கூடியது இதுதான். குலதெய்வத்தை அதான் கும்பிடுங்க கும்பிடுங்கன்னு பெரிய ஆளுங்க சொல்லுது. நம்ம நல்லா இருந்தாலும் அழகாசி ஒரு ஊரா கும்பிட்டு இருக்கோம். ஆமா, ஒவ்வொரு தெய்வத்தையும் இல்ல நமக்கு ஒரு சங்கடம் வந்ததுன்னா நீங்க எத்தனை நாளைக்கு வெளியே வெளியே இருந்து அடிக்கணும்னு ஆண்டவன் நம்ம தலையில எழுதிருக்காரு. ஆமா, 8 நாளும் முளைப்பாரி மட்டும் கும்மி அடிச்சிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். அடுத்த வருஷம் நம்ம கடவுளே வந்தோம்னா நம்மள சொல்லுவாங்க, நீங்க சொன்ன வாக்கு பலன் கிடைக்கும். ஆமா, நம்ம பணத்துக்காக அடிக்கும், அவங்க சங்கடத்துக்காக விரதம் இருந்து கும்மி அடிக்காங்க. ஆனா அதுக்கு பலன் கண்டிப்பா உண்டு. நம்ம உடலை வருத்தி அம்மன் துதியை பாடிக்கொண்டு இருந்தோமானா அதுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். பணம் போனா போட்டோம்னா உசிரை கூட உங்களுக்கு கடவுள் காப்பாத்தி கொடுத்துருக்காருல. அப்ப இதோட பணம் நமக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் பெற்றிருக்கா. அவளுக்கு 1000 கண்ணு, 1000 தலை, 1000 கண்ணு இருந்தா என்னெல்லாம் நடக்கிறதோ அநியாயத்தையும் பாப்பா, நியாயத்தையும் பாப்பா, நீதியையும் பாப்பா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு யாராருக்கு என்னென்ன எப்பப்ப செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்வோம். வேண்டாம், எடுக்க வேண்டாம். ஆமா,
அது மாதிரி சொல்லி கேளாமல் மனைவி சொல்லை கேளாமல் இங்க வருகிறான் தெரியுமா? அவளா எழுமலை தனி கிடந்து தனி கிடந்து எழுமலை தனி கிடந்து தனி கிடந்து வல்லரக்க வல்லரக்க சிங்கமது உறங்குமானே உறங்குமானோ சிறுமுறைகள் தூங்குவானோ தூங்குவானோ பாசி நல்ல வளர்ந்தவனை பாசி நல்ல வளர்ந்தவனை அந்த பங்குரை தெய்வத்திற்கு பெரிய தெய்வம் கணவதிய பிடிக்க வைத்த